பிரைஸ் தி லார்ட். நாம ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியின் நல்ல காலை வேளைக்காக நன்றி. இந்த காலை வேளையில நாங்கள் உண்மை பாடி ஆராதித்து இந்த வார்த்தையை தியானிக்கும்படி நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு கூட பேசும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் வேத வசனத்து ஆசீர்வாதங்களால நிரப்பப்படுவார்களாக. ஜனங்களுக்குள் காணப்படுகிற எல்லா விதமான வேதனைகள், துக்கங்கள் கடந்து போகட்டும். ஆராதிக்க முடியாதபடி மாதக்கணக்கில் ஜனங்கள் தடைப்பட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். தடைகளை தகர்த்து போடுகிறவர் நீர் ஆண்டவரே. ஆகையால் தடைகளை நீக்கி போட்டு, வைரஸ் தேசத்தை விட்டு உலகத்தை விட்டு நீக்கி போட்டு விடுதலையோடு ஆராதிக்கத்தக்கதாக கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் 1, 30, 60, 100 பலனை பெற்றுக் கொள்வார்களாக. பலன் உமக்கும் தருவார்களாக. எங்களை மறைத்து பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் உங்களோடு கூட நாங்கள் தொடர்பு கொள்றதுல மிகுந்த மனமகிழ்ச்சி. இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான். அவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். மிகப்பெரிய தீர்க்கதரிசி, ஜனங்களுக்காக கண்ணீர் சிந்தினவன், ஜனங்களுடைய அவல நிலையை பார்த்து வேதனைப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. சிறு பிராயத்திலேயே கர்த்தர் அவனை இந்த கனமான ஊழியத்துக்கு அழைக்கும் போது, ஐயோ என்னால் முடியாது, நான் ரொம்ப சின்ன பையன் என்று சொல்லி அவன் சொல்றதா பார்க்கிறோம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 6-7. அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்று. ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. இப்ப இங்க பாருங்க, 2 பேரும், அதாவது ஆண்டவர் எரேமியாட்ட சொல்லும் போது எரேமியா எப்படி சொல்றாரு, நான் சின்ன பையன், யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. இது எரேமியா தன்னை பார்த்து கொண்டு சொல்லுகிற ஒரு விஷயம். ஆனால் தேவன் அவனை பார்க்கும்போது சிறுவனாய் பார்க்கவில்லை. தேவன் பார்க்கிற பார்வை எப்போதுமே வித்தியாசமா தான் இருக்கும். நாம எப்போதும் எப்படி இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானான வேவு பார்த்து வந்த போது சொன்னாங்கல்ல, நாங்க அவர் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம்னு சொல்லி வேதனைப்படுத்துவாங்க. இது மனுஷனுடைய பார்வை. ஆனால் தேவனுடைய பார்வை எப்போதும் வித்தியாசமானது. நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே. நீ சின்ன பிள்ளைன்னு நான் தானே சொல்லணும். ஆனா நான் அப்படி சொல்லலையே, நீ தானே அப்படி சொல்ற. ஆனால் நீ அப்படி சொல்லாத, என் வார்த்தைய உன் வாயில வைக்கிறேன், நீ என்ன செய்ய, நான் அனுப்புகிற இடத்துல எல்லாம் போய் சொல்லு அப்படி என்று சொல்லி ஆண்டவர் அவனை சொல்லி அப்படி இந்த ஊழியத்துக்கு அவனை அழைத்து கொண்டு வருகிறார். எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கனமான ஊழியத்தை செய்யும்படி அவன் அழைக்கப்பட்ட போது அவன் பல ராஜாக்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறான், ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். சொல்லி எல்லாம் முடிச்சுட்டு இந்த எரேமியா முழுவதையும் நீங்க படிச்சீங்கன்னா அவன் செய்த ஊழியங்கள் ரொம்ப அபாரமானவைகள். பாடுகள், உபத்திரவங்கள் எரேமியா தீர்க்கதரிசியை போல யாரும் அனுபவித்திருக்க முடியாது. அப்படி இருந்ததுனாலதான் எரேமியா சொல்றாரு, அவர் என்னை இருளிலே அழைத்து நடத்தி கொண்டு வந்தார், நான் வெளிச்சத்தில் நடக்கவில்லை என்று சொல்றார். நான் வெளிச்சத்தில் நடக்கல, இருளில் என்னை நடத்தி கொண்டு வந்தார் என்று சொல்லி நீங்க அதே எரேமியாவில் புலம்பல்ல 3ஆம் அதிகாரம் 21, 22 வாசிக்கலாமே. அதாவது இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டு, எதை மனதில் வைத்துக் கொண்டு, அதை புலம்பல்ல 3ஆம் அதிகாரம்
2 20 உள்ள வசனங்களை வாசித்தால் கர்த்தர் அவனை எப்படி நடத்தினார், எப்படியெல்லாம் அவன் பாதிக்கப்பட்டான் என்று சொல்லி அதுல நிறைய சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த உபத்திரவங்களை அவர் அப்படியே பட்டியலிட்டு சொல்லிக் கொண்டே இருப்பார். 1-2 வசனங்களை வாசிக்கலாமே. ஆண்டவருடைய சினத்தின் விளாட்டினால், அதாவது புலம்பல் 3ஆம் அதிகாரம் 2ல இருந்து, அவர் என்னை வெளிச்சத்துல அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். அவனை அழைச்சதே இருள்ல இருந்து நடத்தி கொண்டு வந்திருக்காரா அப்படிங்கிறது. அவர் தமது கையை எனக்கு விரோதமாகவே நித்தமும் திருப்பினாரா. அழைச்சவர் தான் என்ன சொல்றாரு, அவர் என்ன இருள்ல இருந்து அழைச்சி அப்படியே நடத்திட்டு வந்தாரு. அப்படி நான் இருளில் நடந்து வரும்போது நித்தமும் அவருடைய கரம் எனக்கு விரோதமாய் இருந்தது என்று சொல்லி வேதனையோடு அவன் இதை அறிக்கை செய்கிறான். அடுத்த வசனம், என் சதையையும் என் தோளையும் முற்றாளாக்கினார், என் எலும்புகளை நொறுக்கினார். பாருங்க, அவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல இருளிலே நடத்தி கொண்டு வந்தார்னு சொல்லிட்டு தேவன் அவனை நடத்தின விதங்களை அப்படியே பட்டியலிட்டு சொல்லும் போது, நித்தமும் எனக்கு விரோதமாய் அவர் தன் கரத்தை நீட்டினார், என் சரீரமெல்லாம் முத்தி போச்சு வத்தி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே நம்ம வாசிச்சுட்டே போனா எல்லாமே வாசிக்கலாம். நீங்க முழுசும் படிச்சீங்கன்னா அவன் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை அவர் பட்டியலிட்டு சொல்லிட்டே இருப்பார். எல்லாமே சொன்னாலும் அந்த 22ஆம் வசனத்தை நீங்க படித்து பார்த்தால் பாருங்க, கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே கிடையாது. ஐயா எனக்கு விரோதமா கரத்தை நீட்டினாரு, என் சரீரம் இப்படி ஆகி போச்சுது. அது மட்டுமல்ல, ஜெபம் பண்ண கேட்கல. 8ஆம் வசனம் வாசிங்க. நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்துக்கு வழியை அடைத்து போட்டார். விசுவாசியே, தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை உன்னை நீ ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படி இல்லாவிட்டால் இந்த கர்த்தருடைய கனமான ஊழியத்தை செய்யும்படி தேவன் உன்னை அழைத்து இருக்காரு. உன்கிட்ட பேசிதான் உன்னை கூட்டிட்டு வந்தாரு. ஆனால் இன்றைக்கு வெளிச்சத்தில் அல்ல இருளிலே நடந்து கொண்டு வருகிறேனே என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் இருக்கும்போது ஜெபம் செய்யலாம் என்று ஜெபம் செய்தால் கூட ஜெபத்துக்கு கூட சில நேரத்தில் பதில் கிடைப்பதே இல்லை. பதிலே இல்லை, ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை என்று எரேமியா புலம்பி தள்ளுகிறார். எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒருவேளை தேவனுடைய ஊழியர்காரங்களா இருக்கலாம், இல்லாவிட்டால் விசுவாசிகளா இருக்கலாம். சில நேரத்தில் நான் பண்ணுகிற ஜெபத்திற்கு கூட பதில் வருவது கிடையாது. காரணம் என்னவென்றால், ஜெபத்தை கேட்கிறவர் நம்முடைய ஆண்டவர், ஜெபத்தை கேட்காதபடி அவர் இருக்கவே மாட்டாரு. உன்னை பழக்குவித்து அவர் கொண்டு வருகிறார். 144ஆம் சங்கீதத்துல தாவீது இப்படியா சொல்லுவார் பாருங்க, என் கைகளையும் என் விரல்களையும் யுத்தத்துக்கு, அதாவது போருக்கு பழக்குவிக்கிற கர்த்தாவே உமக்கு நன்றி என்று சொல்வார். தேவன் உன்னை இந்த பாதையிலே பழக்குவித்து நடத்தி கூட்டிக் கொண்டு வருகிறார். கடைசி வரைக்கும் இருள் என்று சொல்லி சொல்லாத, இவைகள் தற்காலிகமானது. இப்ப ஆராதனை துவங்கி ஆராதனை நின்று போய் 4 மாதத்தை கடந்து விட்டது. எவ்வளவு கஷ்டம் இருக்கும். விசுவாசிகளால் தேவனை ஆராதிக்க முடிவதில்லை. தேவனுடைய ஊழியர்கள் மனமகிழ்ச்சியோடு ஆராதிக்க முடியவில்லை. பல பாடுகள், உபத்திரவங்கள், அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், அழைக்கப்பட்ட தேவனுடைய ஊழியர்கள் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து இவ்வளவாய் கர்த்தரை நடத்தி கொண்டு வந்தார் என்று சொல்லி சொல்றோம். ஆனா இப்போது உள்ள நிலையை பார்த்தால் அவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல இருளிலே கூட்டிக் கொண்டு வந்தார் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி சொன்னது போல நாமும் கூட மனதுல இந்த மாதிரி அறிக்கைகளை நாம செய்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா.
நீங்க அந்த புலம்பல்ல 3ஆம் அதிகாரத்துல 9-10 வாசிங்க. வெட்டின கற்களின் சுவரால் என் வழிகளை அடைத்து போட்டார், என் பாதைகளை தாறுமாறாக்கினார். அவர் எனக்கு பதிவிருக்கிற கரடியும் மறைவிடங்களில் தங்குகிற சிங்கமுமாய் இருக்கிறார். இப்படியே சொல்லிட்டு வர்றாரு. அடுத்த வருஷமும் இந்த மாதிரிதான், எதுவுமே செய்ய முடியல. இன்றைக்கு தேவனுடைய ஊழியர்கள் அநேகர் இப்படிதான், எதையும் செய்ய முடியாதபடி தடைப்பட்டு போயிற்று. தடைப்பட்டு போனாலும் இந்த மாதிரி செய்த தடைகள் உருவாக்கப்பட்டாலும் அந்த தடைகளை தகர்த்து போடுகிறவரும் அவரே. எனவேதான் இத்தனை பாடுகளை அனுபவித்துக் கொண்டு வந்த எரேமியா கடைசியில் அவர் சொல்லும்போது 20, 21, 22 என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போயிற்று. என் ஆத்துமா முறிந்து போயிற்று. எவைகளை நினைத்து? கடந்த காலத்தில் நடந்து வந்த பாதைகளை நினைத்து முறிந்து போயிற்று என்று சொல்லி வேதனையோடு அறிக்கை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் அவன் விசுவாசம் முழுவதும் ஆண்டவர் மேல் வைக்கப்பட்டு இருந்தபடியினால் ஒரே ஒரு வார்த்தை சொல்வார் பாருங்க, இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். எந்த நம்பிக்கை? எதை மனதில் வைத்து? இப்படிப்பட்ட பாடுகள் வழியாய் இருள் வழியாக நடத்தி கொண்டு வந்தாரே, அவைகள் எல்லாவற்றையும் நான் நினைத்து கொண்டு என்ன செய்வேன்? ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லி விசுவாசத்துல அறிக்கை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எரேமியாவை போல வெளிச்சத்தில் அல்ல இருளிலே நீங்கள் நடந்து வந்தாலும், தாவீது சொல்வார் பாருங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். காரணம் என்னவென்றால் மரண இருளின் மேல் அதிகாரமற்றவர் நம்முடைய ஆண்டவர். அவரே மரண இருளுக்குள் என்னை அழைத்துக் கொண்டு வந்தாலும் கண்டிப்பாக இருள் நீங்கி என் வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்கத்தான் செய்யும் என்று சொல்லி தாவீது நினைத்துக் கொண்டு சொன்னது போல நீங்களும் சொல்லுங்க, இன்றைக்கு நீங்க நடக்கக்கூடிய பாதையானது வெளிச்சத்தில் அல்ல இருளிலே நீங்கள் நடந்து வந்தாலும் இருளை வெளிச்சமாக்குகிறவரை நீங்கள் ஆராதிக்கிறபடினால் உலகத்துக்கே அவர் வெளிச்சமாய் இருக்கிறார் என்று நாம் சொல்லுகிறோமே. இன்னைக்கு இருக்கக்கூடிய இருளானது உன்னை ஒன்றுமே செய்ய முடியாது. எரேமியாவை போல நம்பிக்கையை கர்த்தர் மேல வைங்க. நிச்சயமாலுமே இருள் வெளிச்சமாக மாறிவிடும். அவர் சொல்றார் பாருங்க, நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அடுத்த வசனம் வாசிக்கலாம். காலைதோறும் புதிதா இருக்கு. அதாவது இருள நடந்து வர்றவன் சொல்றான். நம்ம சொல்லுவோமா அந்த மாதிரி? கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் உபத்திரவம், கொஞ்சம் பாடுகள் வந்துட்டாலே நம்ம என்ன செஞ்சிருவோம் தெரியுமா? பைபிள் படிக்க மாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோம். கடைசியில ஒருத்தரும் கிடைக்கிறன்னா பாஸ்டர் பிடிச்சு திட்ட ஆரம்பிச்சிடும். அவர் பாவியா வந்து ஒழுங்கா எங்களுக்காக ஜெபம் பண்றது இல்லை, எங்களை வந்து பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லி. ஒரு தீர்க்கதரிசி, தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன், அவன் சொல்றான், இருளிலே என்னை அழைத்து கொண்டு வந்தாருன்னு சொல்லி. நான் வெளிச்சத்துல நடந்து வரல, இருளில் என்னை அழைத்து கொண்டு வந்தாருன்னு சொல்லி. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில நீ ஒருவேளை இருளின் பள்ளத்தாக்க நீ கடந்து வந்தாலும் அதற்கு அதிகாரம் பெற்றவர் என் ஆண்டவர். அவர் உன்னை கரத்தை பிடித்துக் கொண்டு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாடுகளை முறித்து அந்த காலத்திலும் ஒளிப்பிடங்களில் உள்ள பொக்கிஷங்களை தருவதற்காக உன்னை அந்த இருளை தாண்டி கடந்து போகும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. காலைதோறும் இரக்கங்கள் மிகவும் புதிதா இருக்கு. காலையில தேவனை தேடு, கர்த்தர் உன்னை நிச்சயமாலுமே ஆசீர்வதிப்பார். கையை முடங்கிட்டு தூக்கிக்கிட்டே இருக்காது. காலையில தேவனை தேடு. அவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல இருளிலே அழைத்து கொண்டே வந்தார். இருள் அழைச்சிட்டு வந்தவர் உன்னை இருளுக்குள்ளே விட்டு போயிடுவாரா? இல்லை. இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாய் பிரித்தவர். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன போது வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சத்தையும் இருளையும்
வெவ்வேறாக பிரித்தார் கர்த்தர். என்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு இருள் சூழ்ந்து கொண்டு வேதனைப்படுவாயானால் அந்த இருளை அகற்றி நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து உன் உள்ளத்தில் உதித்து வந்து அப்படியே மகிமையாக உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதித்து அவர் நிச்சயமாகவே உயர்த்துவார். கடந்து வந்த பாதையெல்லாம் நீங்க முழுசும் பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க. ஒரு முறை அவரை என்ன செய்வாங்கன்னா ஒரு கிணத்துல தூக்கி போட்டுருவாங்க. வாசிங்க எரேமியா 38ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அப்புறம் 13ஆம் வசனம். 6 அப்புறம் 13. அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவல் சாலையின் முற்றத்திலிருந்து அமலேக்கியன் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். துறவிலே ஒரு கிணத்துக்குள்ள போட்டுறாங்க. எரேமியாவை கயிறுகளினால் அதிலே இறக்கி விட்டார்கள். இறக்கி விட்டுட்டாங்க. அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உளையா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே நிறைய பேரை உள்ள போட்டு செத்து அழுகி அப்படியே பாலடைந்து பாக்டீரியா எல்லாம் கிடந்துச்சு. அதற்குள்ள தூக்கி அவனை போட்டுட்டாங்க. அவன் ஒரு குற்றமும் செய்யல. தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொன்னதுனால அவனுக்கு இந்த பாடு. பவுல் எப்படி சொல்லுவார் பாருங்க, நான் சத்தியத்தை சொன்னதினாலே சத்ரு ஆனேனோ என்று சொல்லி, சத்தியத்தை சொன்னது நிமித்தமாக நாம் சத்ரு ஆக்கப்பட்டாலும் சத்தியத்தை நம்முடைய வாயில வைத்து நம்மை பயன்படுத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளியே கொண்டு வருவார். எந்த கயிறு அவனை உள்ளே இறக்கிட்டோ அதே கயிறு திரும்பவும் இறங்கி வெளியே கொண்டு வரும். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல மனுஷனை கட்டி இழுக்கக்கூடிய அன்பின் கயிற்றினால் அவர்களை இழுத்தேன் என்று சொல்வார் ஆண்டவர். ஆனா நீங்க 16ஆம் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா படிங்க, சாரி 13ஆம் வசனம், எரேமியா 38:13. அப்பொழுது எரேமியாவை கயிறுகளால் தூக்கி அவனை துறவிலிருந்து எடுத்து விட்டார்கள். பாருங்க, இன்னைக்கு ஒரு செப்டிக் டேங்க் குழிக்குள்ள கூட ஒருத்தன் இறங்கினான்னாக்க அந்த கேஸ் அடிச்சு அவன் உள்ள செத்து போயிடுறான். நிறைய பேப்பர் டிவி நியூஸ் நம்ம பார்க்கிறோம். அந்த காலத்துல எரேமியா காலத்துல தீர்க்கதரிசியை தூக்கி அதே மாதிரி ஒரு பெரிய குழிக்குள்ள போட்டுறாங்க. எந்த சேதமும் வராதபடிக்கு அவனை கர்த்தர் உயிரோடு வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா, எந்த சேதமும் வராது. நீ ஒருவேளை ஏதாயிலும் தவறு செய்து பாவம் செய்து பாவ குழிக்குள்ள விழுந்திருப்பாயே, ஆனால் தேவன் உன்னை அப்படியே விட்டு விட்டு போகிறவர் அல்ல. அவர் தன்னுடைய அன்பின் கயிற்றினால் உன்னை கட்டி மேலே தூக்கி கொண்டு நிச்சயமாக வெளியே வருவார். காரணம் என்னவென்றால் அவர் உனக்காக கல்வாரியில் ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்திருக்கிறார். உன்னை கரையம் கொடுத்து வாங்கி இருக்கிறதுனால அப்படியே விட்டு போறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். மனுஷன் வேணா நீ பாவம் செய்ததுனால தப்பு செய்ததுனால உன்னை கண்டு காணாமல் விட்டுட்டு போயிடுவான். என் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. உன்னை வெளியில கொண்டு வருவது நிச்சயம், திரும்பவும் பயன்படுத்துவது நிச்சயம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, எவர்கள் ஒருவர் தேவனால் அழைக்கப்பட்டு தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டு இந்த உலகத்துல காணப்படுகிறார்களோ அவர்களுக்கு சில பாடுகள் வரத்தான் செய்யும். ஒன்றும் இல்லை, நீங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எடுத்துக்கோங்க. அவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட்டார்கள். வாசிக்கலாம், நீங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களா இருக்காங்க. அப்ப தேவனுடைய புத்திரரா இருக்கிற நீங்க அக்னியில விழுந்தா கூட என்ன செய்ய முடியாது, வேக முடியாது. ஒரு தேவதூதனை தூக்கி அக்னியில போட்டா அவன் எப்படி வேக மாட்டான், வேகவே மாட்டான். காரணம் என்ன? எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் அல்லவா, பிள்ளைகள் அல்லவா.
அவர்கள் இந்த வெளிச்சத்திலே நடந்து வந்தாங்க. அவர்களை அழைத்தார், அப்படியே வந்தாங்க, இருளுக்குள்ள கடந்து போனாங்க. ஆயினும் இருளானது பற்றி கொள்ள முடியவில்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல இருளானது அவர்கள் என்ன செய்யல, பற்றி கொள்ளவில்லையே. வாசிக்கலாம் 1ஆம் அதிகாரம் யோவான் 1:4-5. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. மனுஷனுக்கு ஒளியா இருந்துச்சு. அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஒண்ணுமே பண்ண முடியாது. உன்னை என்ன செய்ய முடியாது? ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? நீ யாரு? தேவனுடைய புத்திரர் அல்லவா, அவருடைய ஆவியை பெற்றவர்கள் அல்லவா நீங்க. உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. இருளானது பற்றி கொள்ளவில்லை. எனவேதான் எரேமியாவை தூக்கி இருளுக்குள் குழிக்குள் போட்டாலும் அந்த இருளானது அவனை பற்றி கொள்ளவில்லை. மாறாக கர்த்தர் ஒரு அன்பின் கயிற்றை அனுப்பி அவனை தூக்கி வெளியே விட்டார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ளுங்கள். பவுலதான் சொல்லுவார், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுவார். நீ தேவன் இன்னார் என்பதை, என்னுடைய ஆண்டவர் இன்னார் என்பதை அறிந்து கொள்ளுங்க. அவர் நல்லவர். அவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல இருளிலே நடத்தி கொண்டு வந்தார். தானியேல் தீர்க்கதரிசி எடுத்துக்கோங்க. அவர் எப்படி சிங்க கபிக்குள்ள கொண்டு போய் போட்டாங்க. வெளிச்சத்திலே இருந்தாரு, அங்கே இருள் தான். அந்த எத்தனை இருளுக்குள்ள நீங்க நடத்தப்பட்டாலும், எத்தனை இடத்துல நீங்க தூக்கி உபத்திரவத்தின் குகையில நீங்க தூக்கி போடப்பட்டாலும் கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். எனவேதான் ரோமர்ல அருமையா சொல்லும்போது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். கர்த்தர் நல்லவர். எரேமியா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. இதோ தேசம் அனைத்துக்கும் யூதாவின் ராஜாக்களுக்கும் அதின் பிரபுக்களுக்கும் அதின் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இரும்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க சாதாரணமான நபர் கிடையாது. அரணான பட்டணத்தை உடைக்கக்கூடிய வல்லமை, வெண்கல தூணு, இரும்பு தூணு போன்றவங்க உன்னை ஒண்ணுமே செய்ய முடியாது. எத்தனை பேர் உனக்கு விரோதமாய் வந்தாலும் சரி, எத்தனை பேர் உனக்கு விரோதமாய் பேசினாலும் சரி, உன் நெத்திய வெண்கலமா வச்சிருக்கிறேன். ஒரு காலம் ஒருவனும் உன்னை என்ன செய்ய முடியாது, அசைக்கவே முடியாது. அவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல இருளிலே நடத்தி கொண்டு வந்தார். இருள் அவனை பற்றி கொள்ளவில்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பற்றி கொள்ளவில்லை. தானியேலை பற்றி கொள்ளவே கிடையாது. மாறாக கர்த்தர் அந்த பாதையில அவர்களை நடத்தி கொண்டு வந்தாலும், என்ன சொல்லி அழைத்து கொண்டு வந்தாரோ அந்த வார்த்தையில தேவன் உண்மை உள்ளவராயிருந்தார். யாக்கோபு ஒரு விசை தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு பயந்து அவன் வீட்டை விட்டு ஓடிப்பான். அவன் வர்ற வழியில இருள் அவனை சூழ்ந்து கொண்டது. இருள் சூழ்ந்து கொண்டபடியினால் அவன் தடைப்பட்டு போயிற்று. அவனுடைய பிரயாணம் தடைப்பட்டு போயிற்று. தடைப்பட்டு போனதுனால அவிடத்து கற்கள்ல ஒன்றை எடுத்து அவன் தலக்கு மாட்டில் வச்சு படுத்துக்கிட்டான். எந்த இடம் பயங்கரமாக இருளா இருந்துச்சோ அந்த இருளுக்குள்ள, இருளின் மத்தியில கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி பேசினார். உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை எது உனக்கு பயங்கரமா இருக்கோ அந்த பயங்கரம் தான், இக்காலத்தில் இருக்கிற இந்த பயங்கரம் தான் வரும் நாட்கள்ல மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துடும். ஆண்டவர் அங்கிட்ட பேசுறாரு. தேவதூதர்கள் ஒரு பெரிய ஏணி வைக்கப்பட்டிருக்கு. தேவதூதர்கள் ஏறுறாங்க, இறங்குறாங்க. அதனுடைய உச்சியில இருந்துகிட்டு ஏணியின் மேல் பகுதியில இருந்து கர்த்தர் அவனோடு பேச துவங்கினான். நீ படுத்திருக்கிற பூமி பரிசுத்தமான இந்த பூமியை உனக்கு நான் சொந்தமாக்கி தருவேன்.
நீ இருக்கக்கூடிய இடம் இன்னைக்கு உனக்கு சொந்தம் இல்லாம இருக்கலாம். தேவனுடைய அழைப்பும் தேவனுடைய தரிசனமும் தேவனுடைய வாக்குத்தத்தமும் உன்மேல் இருக்கிறபடியினால் கண்டிப்பாக இந்த தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்வாய். யாக்கோபுக்கு கர்த்தர் சொன்னார், உனக்கு சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் உன்னை நான் கைவிட மாட்டேன். வெளிச்சத்துல நடந்து வந்தான், இருள் சூழ்ந்தது, எல்லாமே தடைப்பட்டு போயிற்று. வாக்குத்தத்தமும் ஆசீர்வாதமும் அதற்குள்ள இருந்து புறப்பட்டுச்சு. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இருள் சூழ்ந்திருக்க கூடும், பிரச்சனைகள் சூழ்ந்திருக்க கூடும், பலவிதமான உபத்திரவங்கள் உன்னை சூழ்ந்திருக்க கூடும். இவைகளுக்கு மத்தியில் நம்பிக்கையோடு நீ காத்திருப்பாயானால் காலைதோறும் அவருடைய கிருபை புதியது என்று சொன்னபடி தேவன் சொன்ன தான் தேவன் உனக்கு சொன்ன அந்த வார்த்தையின்படி நிச்சயமாலுமே உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். அவர் சொன்னதை கண்டிப்பாக செய்து முடிக்க உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். காலையில எந்திரிச்சோடனே யாக்கோபுக்கு சொல்லுவாரு, என்ன இது இவ்வளவு பயங்கரமான இடமா இருக்குன்னு சொல்லி. எந்த இடம் உனக்கு பயங்கரமா இருக்குதோ அந்த இடம் தான் உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். எதை குறிச்சும் நீ என்ன செய்யாது, கவலைப்படாத. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வச்சு உன் மகளை குறித்து உன் மகனை குறித்து கவலைப்படாத. பிள்ளைகள் உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கொடுத்தவர் உன் சந்ததிகளை எப்படி நடத்த வேண்டும், அவருடைய எதிர்காலத்தை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு பிள்ளைகள் அப்படி கிடையாது. ஆபிரகாம் எலியேசரை பார்த்து சொல்லுவான், என் குமாரனுக்கு பெண் கொள்ளு அப்படின்னு சொல்லி. நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். அவர் அப்படி போவார், கிணத்தாங்கரையில போய் ரெபேக்காவை பார்ப்பார். பார்த்து எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்வார், என் எஜமான் என் தேவன் என் எஜமானுக்கு ஏற்ற ஒரு இடத்துக்கு என்னை நடத்தி கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லுவார். என்னை நடத்திட்டு வந்தார்னு சொல்லுவார். தேவனுடைய நடத்துதல் படி ஒரு குமாரத்தை அவன் தேர்ந்தெடுக்கிறான். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. அம்மா அப்பாக்கெல்லாம் கஷ்டமே கிடையாது, எல்லாம் அவங்கவுங்களே தேர்ந்தெடுத்துக்கிட்ட வேண்டியது, அப்புறம் வந்து சொல்ல வேண்டியது. ஆனா எலியேசர் பாருங்க அப்படி இல்லை. எஜமானுக்கு ஏற்றத தேவன் என்ன செய்யறாரு, கரெக்டா நடத்தி கொண்டு போறார், நடத்திட்டே போறார். உன் திருமண வாழ்க்கையில கூட தேவன் உன்னை நடத்தணும். தேவனுடைய நடத்துதலுக்கு நீ ஆண்டவருக்கு ஒண்ணு ஒப்பு கொடுத்தீங்கன்னா தேவன் சரியான பாதையில உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல இருளிலே நடத்தி கொண்டு போனார். ஆனாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். என்னை கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிடுகிறவரே அல்ல. இன்னொரு சொல்ல வாசிக்கலாம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நடத்தி வருவார் என்று நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நற்கிரியைகளை செய்துகிட்டே இருக்கும். அப்போஸ்தலனாகிய பிலிப்பி சபை விசுவாசிகளுக்கு சொல்லும் போது ஆண்டவர் எப்படி அவங்களை அந்த நற்கிரிகளை செய்யும்படி நடத்தி கொண்டு போறார். இன்னைக்கு சில நெருக்கங்கள்ல நற்கரிகள் செய்வதை நிறைய விசுவாசிகள் விட்டுட்டாங்க. ஆராதனையில வந்து பங்கெடுத்து தேவனை ஆராதிக்கும் போது இருந்த சந்தோஷம் இன்னைக்கு நிறைய பேருக்கு கிடையாது. ஆனா பிலிப்பி சபை விசுவாசிகளுக்கு பவுல் எழுதும் போது அருமையாளர் நற்கரிகளை தொடங்கினவர் முடிவு பரியந்த என்ன செய்வார், அவங்களை நடத்திடுவார். ஏனென்றால் இருளுக்குள் நடந்து வரும்போதும் கர்த்தர் தான் நடத்திட்டு வந்தார், வெளிச்சத்துல கொண்டு வரும்போதும் கர்த்தர் தான் நடத்தினார். எல்லா நிலைகளிலேயும் நடத்துகிறவர் அவரே. ஆகியால் நிச்சயமாக தொடங்கினவர், உன் விசுவாச வாழ்க்கையை தொடங்கினவர், உன் ஊழியத்தை தொடக்கி உன்னிடத்தில் பொறுப்பை கொடுத்தவர் முடிவு பரியந்தம் உன்னை நடத்துவதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். மிகப்பெரிய தீர்க்கதரிசியாகிய எரேமியா
அவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல இருளிலே நடத்தி கொண்டு வந்தார். ஆனாலும் என் நம்பிக்கை முழுவதும் அவர் மேல் தான் இருக்கிறது. அவர் என் மேல் பாய்ந்தாலும் சரி, என் சரீரத்தை உடைத்தாலும் சரி, என் சரீரமே பலவீனப்பட்டு போனாலும் சரி, என் நம்பிக்கை அவர் மேலதான் இருக்கு. என் ஜெபத்தை கேட்கலன்னா கூட பரவாயில்லை, நான் அவர் மேலதான் நம்பிக்கையா இருக்கேன். யோபு இப்படியா சொல்லுவான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருக்கிறேன், ஆனாலும் அவருடைய வழியை நான் ரூபகாரம் பண்ணுவேன் என்று சொன்னான். கர்த்தர் அவனை வெளிச்சத்தில் இல்ல இருளின் பாதையில் கொண்டு வந்து முடிவிலே மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். இந்த இருளில் நீ ஒருவேளை நடந்து வருவாயானால் ஒன்றுக்கும் கவலைப்படாத, உன்னை பழக்குவித்து வழி நடத்தி இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தேவன் உங்களுக்கு சொன்னதான வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும்படி அவர் மிகுதியான நன்மையை தருவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். அதை பெற்றுக் கொள்வதற்கு முன்பதாக இப்படிப்பட்ட பாடுகள் வழியாக நாம் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஆகையால் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த உயிர்த்தெழுந்த மன மகிழ்ச்சி மத்தியான வேளைக்காக நன்றி. இந்த மத்தியான வேளையில உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். இந்த வார்த்தையில் உள்ள சகல ஆசீர்வாதமும் நன்மையும் கிருபையும் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். தீர்க்கதரிசியாக எரேமியா இவ்விதமாய் சொன்னதை நாங்கள் மறுபடியும் நினைவு கூறுகிறோம். அவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல இருளிலே நடத்தி கொண்டு வந்தார் என்று சொல்லி, அப்படிப்பட்ட பாடுகள், உபத்திரவங்கள், மரணக்குழிகள் எத்தனையோ அவன் சந்தித்தாலும் நீர் எல்லாவற்றிலும் இருந்து அவனை தூக்கி வெளியே கொண்டு வந்து விட்டீர். நாங்கள் இந்த உலகத்துல எந்த நிலையில இருந்தாலும், எப்படிப்பட்ட இருளை நாங்கள் சந்தித்தாலும், ஒருவேளை மரணக்குழிக்குள்ள விழுந்திருந்தாலும், பாவக்குழிக்குள்ள விழுந்திருந்தாலும், கிருபையாக எங்கள் மேல் அன்பு வைத்து எங்களை தூக்கி வெளியே எடுத்து வழி நடத்தி முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னது போல எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படியே தொடர்ந்து செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்று என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நம் அனைவரோடும் கூட தங்கி இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஆசீர்வாதம்.